வெல்கம் டு ஜெசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்லேயே வளர்த்த கோழி. இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழியை நம்ம வீட்லேயே, அதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயே நம்ம எப்படி கோழி வச்சு வளர்க்குறது அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து, யாருக்கெல்லாம் வீட்டில் கோழி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சு எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நாட்டுக்கோழி குழம்புக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கோம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன். இது நமக்கு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பட்டை 1 பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு 3 கிராம்பு. ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். கற்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அன்னாசி பூ 1, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள், நான் வீட்டிலேயே செய்கிற குழம்பு மிளகாய்த்தூள் எப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடி, கறி 1 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் புதினா 1 1/4 கப், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கப். ஸோ இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பையும் கசகசாவையும் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய குழம்பு இப்படி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப கரிஞ்சிட விடாதீங்க. சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்காம. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய், நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கிறோம். குக்கரில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெயில். வெங்காயம் கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சோம்பும் கசகசாவையும் அதை அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் உள்ளே போட்டு, தக்காளி ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதையும் உள்ளே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழி கறியை உள்ளே போட்டுறோம். போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் ஆகும், அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளையும் உள்ளே போட்டு நல்லா கோட் பண்ண விடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதையும் உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மோஸ்ட்லி நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி வைங்க. ஸோ அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி இலையை கொஞ்சம் அதில் போட்டு
குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டிங்கன்னா நம்மளுடைய குழம்பு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய குழம்பு. அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.